அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் யார் எதை சொன்னாலுமே தெளிவாக கேட்கணும். கேட்கிற கேள்வியை நெஞ்சில் நிறுத்தி அதற்கு பிறகு அதன் விடையை நாம் வெளிக்கொணர்தல் வேண்டும். இது ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். இப்போது ஒரு வகுப்பறை ஆசிரியர் மாணவர்களை கூப்பிடுதார். இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துலலாம் கிளாஸில் 40 பேர் 50 பேர்லாம் கிடையாது. சில திண்ணை பள்ளிக்கூடங்களில் ஒரு 5-6 பேரை வைத்து கூட வகுப்புகளை நடத்துவார்கள். நீ சில காலேஜில் பிஜி வகுப்புகளே அப்படி தான் இருக்குது. 4 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. நிறைய காலேஜஸ் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அப்போ இந்த கிளாஸில் 4 ஸ்டூடெண்ட்டு, ஒரு நல்ல ஆசிரியர், மாணவர்கள் என்ன கொஸ்டின் கொடுக்குறாருன்னா, மனிதன் உயர்நிலைக்கு அடைய என்ன செய்ய வேண்டும்? எப்போ ஆன்சர் எழுதி கொடுங்க. உயர்நிலைக்கு மனுஷன் அடைகிறதுக்கு அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அவன் இருக்க வேண்டும், ஆன்சர் கொடுங்க அப்படிங்கிறார். ஆன்சர் எல்லோரும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு பையனுடைய ஆன்சர் எடுத்து பார்க்குறாரு. அவன் அதிக பணம் இருந்தால் மனிதன் உயர்நிலைக்கு அடையலாம், எழுதி கொடுக்குறான். வாத்தியார் படிக்கிறாரு, தூக்கி ஓரம் வைக்கிறாரு. இன்னொரு ஆன்சர் ஷீட்டை பிரித்து பார்க்குறாரு. உயர்ந்த கல்வி பெற்றிருந்தால் அவன் உயர்நிலைக்கு அடையலாம், படித்து பார்க்குறாரு, மூடி அப்படி அடுத்தா வைக்கிறாரு. இன்னொருத்தன் எழுதுகிற ஆன்சர் எடுக்கிறாரு. அவன் உயர்ந்த பதவியில் இருந்தாலே உயர்நிலைக்கு அடையலாம், திருப்பி பார்க்குறாரு. ஓகே ரைட் அப்படின்னு தூக்கி வச்சுறாரு. இன்னொன்று எடுக்கிறாரு. அவன் எழுதுகிறான், உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலே உயர்ந்த பதவிக்கு அடையலாம். ஆஹா, பொருத்தமான ஆன்சர் தான். 3 தூக்கி வச்சுட்டார். அடுத்த கடைசியில் ஒரே ஒரு ஆன்சர் ஷீட்டுக்கு எடுத்து பார்க்குறாரு. அவன் எழுதியிருக்கிறான், மனிதன் அடக்கமாக இருந்தாலே உயர்நிலைக்கு அடையலாம்னு எழுதிட்டான். இப்போ எதுக்கு மார்க் நல்ல மார்க் போடலாம்? பணமா, பதவியா, அதிகாரமா, கல்வியா, இல்லை அடக்கமா? இந்த அடக்கமும் எழுதின மாணவனை கூப்பிடுறாரு ஆசிரியர். அவன் பேர் பாவசேனன். எப்பாங்க வா, எல்லாரும் இப்படி ஒவ்வொரு ஆன்சர் எழுதியிருக்காங்க, நீ மட்டும் அடக்கன்னு எழுதியிருக்கிய, வித்தியாசமாக எழுதியிருக்கிறியே, விளக்கத்தை சொல்லுப்பா அப்படிங்கிறார். அப்போ சொன்னால், நான் வள்ளுவனுடைய குரலை படித்தேன், அதில் அவன் சொல்லியிருக்கிறான், அடக்கம் ஆன்றோருக்கு சமமானது என்று சொல்கிறான். எவன் ஒருவன் அடக்கமாக இருக்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமானவன் என்று வள்ளுவன் கூறியிருக்கிறான். எனவே என்னை பொறுத்த வரையில் என் மனதை தொட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடக்கம் உடையவன்தான் உயர்நிலைக்கு அடைய முடியும் என்று சொல்லுகிறான். அருமை பெரியோர்களே, ஆசிரியர் கேட்ட கேள்வியை நெஞ்சில் நிறுத்தி நிதானித்து தான் படித்த கல்வியை பயன்படுத்தி ஒரு சரியான விடையை சொன்ன அந்த பாவசேனனுக்கு முதல் பரிசை ஆசிரியர் கொடுத்தார். எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 5-6 நாட்கள் 7 நாட்கள் ஓடுது. திரும்ப ஆசிரியர் அதே மாணவர் கூடதை வச்சு திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு மொத்தம் இருக்கிறது 77 ஏக்கர் சொத்து இருக்குது. அவனுக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. கடைசி 3 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 11 ஏக்கர் கொடுத்துட்டான். மீதி இருப்பதை மூத்த மகனுக்கு கொடுத்தார். மூத்த மகனுக்கு என்ன வரும், விடை எழுதி கொடுங்கப்பான்ட்டார். முதல் மாணவனுடைய ஆன்சர் எடுத்து பார்த்தாரு. 44 ஏக்கர்னு எழுதுனா கரெக்ட். 2வது மாணவன் எடுத்து பார்த்தாரு. 44 ஏக்கர் எழுதுனா கரெக்ட். 3 44 கரெக்ட். 4 அதே மாதிரி 46 கரெக்டு. கடைசியில் இருந்த அந்த ஆன்சர் ஷீட்டை எடுத்தார். பாவசேனன் எழுதினது எடுத்து பார்த்தாரு. அவன் எழுதியிருக்கிறான், அந்த முதல் மகனுக்கு ஆணவம் அதிகமாக வரும், அகங்காரம் அதிகமாக வரும், கள்ளப்பங்கு வைத்து கொடுத்த அந்த தந்தைக்கு பெரும் பாவமும் வரும் என்று எழுதி கொடுத்திருந்தான். ஆசிரியர் எடுத்து பார்த்தார். பாவசேனனுக்கு முதல் பரிசை கொடுத்தார். அப்போ பாவசேனன்கிட்ட கேட்டார், இதே மாதிரி விடை எப்படிப்பா நீ எழுதினேன்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், குருவே, தங்களுடைய கேள்வியில் இப்படித்தான் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னான். அப்படி என்னப்பா கேட்டேன் என்று சொன்னார். தாங்கள் 11 ஏக்கர் வீதம் 3 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டான். மீதியை மூத்த மகனுக்கு கொடுத்தான். மூத்த மகனுக்கு என்ன வரும் என்று தான் கேட்டீர்களே ஒழிய எவ்வளவு வரும் என்று கேட்கவில்லை என்று சொன்னான். எவ்வளவு வரும் என்று கேட்டால் நான் 44 ஏக்கர் என்று எழுதியிருப்பேன். தாங்கள் என்ன வரும் என்று கேட்டதனால் என்ன வருமோ அதை நான் சரியாக எழுதிவிட்டேன் என்று சொன்னான். அருமை நேயர்களே, வீட்டிலும் சரி, பள்ளியிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, மாணவர்களோ இளைஞர்களோ அல்லது பெரியவர்களோ, நம் எதிரில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்த பிறகுதான்
அது நமக்கு சரியாக நம்முடைய மூளைக்கு அது எட்டிய பிறகுதான் அதற்குடைய விடைகளை நாம் சொல்ல இயலும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யார் எதை சொன்னாலும் அவைகளுடைய உண்மைத்தன்மையை அறிந்து ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று சொல்லுவான் நம்முடைய ஐயன் வள்ளுவன். எனவே அதன்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.